விருகம்பாக்கத்தில் வழக்கறிஞர் வெங்கடேசன் கொலை வழக்கில் இருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். வெங்கடேசனிடம் ஓட்டுநராக இருந்த கார்த்திக் மற்றும் ரவி ஆகியோரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். நெல்லை மாவட்டம் நாங்குநேரியில் வைத்து இருவரையும் போலீசார் கைது செய்ததாக தகவலானது கிடைக்கப்பெற்றிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை விருகம்பாக்கத்தில் வழக்கறிஞர் வெங்கடேசன் முகத்தில் கத்தியால் செருகப்பட்ட நிலையில் வீட்டிலிருந்து பிணமாக மீட்கப்பட்டார். தொடர்ந்து இந்த கொலை வழக்கில் 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். முழு விவரங்களோடு செய்தியாளர் சுதர்ஷன் இணைப்பில் இருக்கிறார். சுதர்ஷன், வணக்கம். இவர்கள் 2 பேரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரம் என்ன? வணக்கம். சென்னை விருகம்பாக்கத்துல நேற்று வழக்கறிஞர் வெங்கடேசன் என்பவர் அவருடைய நண்பர் வீட்டுல சடலமாக மீட்கப்பட்டார். இந்த வெங்கடேசன் வழக்கறிஞராக பணிபுரிந்து வந்தவர். இவர் அவருடைய நண்பர் வீட்டில் கடந்த 4 மாதங்களாக அவர் நண்பருடன் வசித்து வந்திருக்கிறார். இந்த வெங்கடேசனை அவருடைய வீட்டிலேயே வைத்து வெங்கடேசனுடைய கார் ஓட்டுநர் மற்றும் அவருடைய கூட்டாளி இருவருமே சேர்ந்து வெங்கடேசனை கத்தியால் முகத்து பகுதி மற்றும் தலையில வெட்டி சாய்த்து அவரை கொலை செய்துவிட்டு வீட்டிலேயே அவரை அங்கேயே சடலமாக போட்டுவிட்டு அங்கிருந்து தப்பித்து விட்டு சென்றார்கள். இந்த கொலைக்கு முழு காரணமாக இருந்த அவருடைய கார் ஓட்டுநர் கார்த்தி மற்றும் ரவி என்கின்ற சித்தப்பு ஆகிய இருவரையும் தனிப்படை போலீஸ் தற்போது நாங்குநேரி, அதாவது திருநெல்வேலி காவல் மாவட்டம் நாங்குநேரி பகுதியில கைது பண்ணியிருக்கிறாங்க. இந்த 2 பேரிடம் தொடர்ந்து விசாரணையானது நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கறிஞர் கொலையில என்ன மோட்டிவ் என்று விசாரிக்கும் போது தான் தெரிய வந்தது. இந்த வழக்கறிஞர் லேண்ட் டீலிங்ல முறையாக அவருடன் இருக்கக்கூடிய இந்த கார் ஓட்டுநர் மற்றும் அவருடைய நண்பர்களுக்கு அந்த பணத்தை சரிவர பிரித்து தராத காரணத்தினாலதான் இந்த கொலை நடந்திருப்பதாக தற்போது முதற்கட்ட தகவலாக சொல்லப்படுகிறது. காவல்துறை வட்டாரங்களும் இதுதான் சொல்கிறாங்க. தொடர்ச்சியாக இந்த கொலையை வீட்டிலேயே அவர் மதுபோதையில் இருந்த போதுதான் கார்த்தி, அவருடைய கார் ஓட்டுநர் கார்த்தி, வெங்கடேசனுடைய கார் ஓட்டுநர் கார்த்தி அவருடைய கூட்டாளியுடன் வீட்டுக்கு தகராறு செய்து பணத்தை கேட்டு தகராறு செய்து அந்த பணம் தராத காரணத்தினாலும் அது மட்டும் இல்லாம கைகலப்பு அங்க ஏற்பட்டு கார்த்தி மறைத்து வைத்திருந்த அந்த கத்தியை எடுத்து முகத்து பகுதி மற்றும் தலைப்பகுதியில சரமாரியாக வெட்டிவிட்டு அவரை சடலமாக வீட்டிலேயே வைத்துவிட்டு அவர் பின்பக்க வாசல் வழியாக அவர் தப்பித்து சென்றிருக்கிறார். உள்ள டோரை மட்டும் லாக் பண்ணிட்டு அதன் பிறகு அவர் தப்பித்து சென்றிருக்கிறார். ஹவுஸ் ஓனர் வந்ததுக்கு அப்புறமா தான் வெங்கடேசனுடைய வீடு பூட்டப்பட்டிருப்பதும் அது மட்டும் இல்லாம அவருடைய வீட்டுல வாடகை அடிப்பது தெரிந்து உடனடியாக போலீசாருக்கு தகவல் கொடுத்து அந்த கதவை உடைத்து முன்னாடி உடைக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா பின்னாடி பேக் டோர் என்ட்ரியில போய் வீட்டுக்குள்ள போய் பார்க்கும்போது தான் சடலமாக வெங்கடேசன் மீட்கப்பட்டிருக்கிறார். அவர் ரத்த வெள்ளத்துல அவர் கொலை செய்துவிட்டு, அதாவது அவர் இறந்து கிடக்கிறார். அவர் கொலை செய்யப்பட்டது தெரிய வந்திருக்கிறது. அவருடைய சடலத்துக்கு பக்கத்தில் அந்த கத்தியும் கிடைக்கப்பெற்றது. தொடர்ச்சியாக இந்த கொலையை செய்திருப்பது அவருடைய கார் ஓட்டுநர் என்று நேற்றே கணிக்கப்பட்டது. அதே போல அவருடைய கார் ஓட்டுநர் தான் இந்த வெங்கடேசனை கொலை செய்திருக்கிறார் என்று தெரிய தற்போது வெங்கடேசனுடைய கார் ஓட்டுநரான கார்த்தி மற்றும் ரவி என்கின்ற சித்தப்பு அவருடைய கூட்டாளி இந்த இருவரையுமே நாங்குநேரியில, அதாவது திருநெல்வேலி மாவட்டத்துல நாங்குநேரி என்ற பகுதியில கோயம்பேடுடைய துணையான தனிப்படை போலீஸ் மற்றும் காவல் ஆய்வாளர்கள் இவர்கள் போயிட்டு அங்க இந்த 2 பேரையுமே கைது பண்ணி தற்போது சென்னை அழைத்து வராங்க. இவர்களிடம் தீவிரமான விசாரணை நடைபெற இருக்கிறது. அதன் பிறகுதான் உண்மை நிலவரம், இதுதான் முக்கியமா முழு காரணமா, அதாவது லேண்ட் டீலிங்ல மணி டிஸ்பியூட் இவங்களுக்குள்ள இருக்குதான் முழு காரணமா அல்லது வேற ஏதாவது காரணமான்னு சொல்லிட்டு இந்த 2 பேரையும் திரு விசாரணை செய்ய இருக்கிறார்கள். இது குறித்து விருகம்பாக்கம் போலீசார் தீவிரமாக விசாரணை செய்து வருகிறார்கள். கொலை